superstar. Information is wealth. Good luck. இப்போ பார்த்தீங்கன்னா 100 பால்ஸோடைய உமன்ஸ் மேட்ச்சு நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸுக்கும் நம்ம வெல்ஸ்ஃபயர் உமன்ஸ் டீமுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும், எந்தெந்த பிளேயருக்கு சிவிசி ஆப்ஷன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்மால் லீக்கு எந்தெந்த பிளேயரை ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும், ரொட்டேஷன் பேஸில் எந்தெந்த பிளேயரை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூடைய பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு மொத்தமாக 15 மேட்சஸ் பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க தான் 9 மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் வின்னவங்க 5 1 வந்து டை அப் ஆகிருக்கு. இதில் பிலோ ஸ்கோர் 150 தான் 14 டைம்ஸுக்கு பிலோ இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ் ட்ராக்காகவும் இங்கே இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் வந்து 160யும் லோ ஸ்கோர் வந்து 192 ஆயிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 130 to 140 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு எதிராக வெட்டு பார்த்தோம் போது பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் பிளே பண்ணதில் நார்தன் அவங்க டீம் வந்து 2வும் வெல்ஸ்ஃபயர் டீமும் 1ம் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வென்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு. ஆனால் வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மேட்சஸில் 10 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. 75% வின்னிங் இருக்கு. இவங்க 2 மேட்ச் பிளே பண்ணதில் 2 மேட்சும் லாஸ் தான் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெயினான விஷயம். அந்த வென்யூ செட் ஆகாத பட்சத்தில் எதிர்த்து பிளே பண்ணுற அந்த டீம் தொடர்ச்சியாக வின்னாகவும் செய்யும். இப்போ இங்கே நடந்த ரீசன்ட் மேட்சஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜா 130 வரைக்கும் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒரே ஒரு இதில் தான் 167 அடிச்சிருக்கிறாங்க. சேசின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க, இல்லைன்னா லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் இது வந்து செகண்ட் இதில் ஒர்க் ஆகுது. ஆனால் ரெய்னிங் கண்டிஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுங்கிறது நம்ம பிச் ரிப்போர்ட் அண்ட் கண்டிஷன் பார்த்து தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். இங்கே நடந்த லாஸ்ட் 6 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் 31ம் ஃபேசர்ஸ் 38ம் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஈக்குவல் விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஃபேசர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து விக்கெட் ஃபால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது. இப்போ வெல்ஸ்ஃபயரோடைய பாசிபிள் பிளே 11 பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த டீம் தான் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். இதுல அப்படி இல்லைன்னா ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி நார்தன் இந்த டீம்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பிளேயிங் 11 வந்து இதுதான் அவங்க எப்பவுமே மேக்சிமம் வச்சிருக்கிற பிளேயிங் 11. இதுல ஏதாவது ஒரு பேட்டரோ இல்லை பவுலரோ வந்து புதுசாக உள்ள மேபி வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸுக்கும் வெல்ஸ்ஃபயருக்குமான உமன்ஸுக்கான மேட்ச் நம்பர் 3. இந்த மேட்சோடைய ப்ராக்ரஷன் எப்படி இருக்கும், என்னென்ன பிளேயரை ஜிஎலுக்கு நம்ம ரிஸ்க்காகவும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஸ்மால் லீக்குக்கும் எந்தெந்த மாதிரி டீம் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பிளேயர் வைஸாக பார்ப்போம். இப்போ இந்த வென்யூடைய ப்ராக்ரஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இங்கிலீஷ் T20 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் T20யில் பேட்டினுக்கு நல்ல சப்போர்ட் ஆகிருக்கு. 180 190 அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் இயர் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது உமன்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உமன்ஸ் மேட்ச் 150க்கு பிலோ தான் இந்த 100ஸ்லாம் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 120 இல்லைனா 130க்கு கீழேயே எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணவங்க டீம் தான் இங்கே நிறைய வின் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமு நல்ல வின் பண்ணியிருக்கிறாங்க. சேஸின் டஃப்பாகவும் இருந்திருக்கு. இந்த மேட்ச்சில் செகண்டு ரெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேட்சுக்கு முன்னாடியும் மழை பெஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் க்ளவுடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி போச்சுன்னா கண்டிப்பாக பவுலினுக்கு ஃபேவராகவும் இந்த பிச்சு மாறதுக்கான வாய்ப்பு ஆயிரும். அதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதிகமாக. ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் விக்கெட் ஃபால் கம்மியாக ஆகும். செகண்ட் இன்னிங்ஸ்னால் தான் அந்த இடத்துல உங்களுக்கு விக்கெட் வரும். ஸோ இப்போது பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ப்ராக்ரஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 to 2 விக்கெட் வரைக்கும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை ஒன்று விக்கெட் ஃபால் இல்லாமல் போகலாம், இல்லைனா ஒரு விக்கெட் வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அந்த இடத்துல 2 விக்கெட் வரைக்கும் வாய்ப்பாயிரும். ஸோ விக்கெட் ஃபால் இனிஷியல் ஸ்டேஜில் ஆகுது. ஸோ பேட்டிங் ஆர்டரில் வர டாப் ஆர்டர் பிளேயரை விட்டுட்டு அடுத்த பிளேயரை
எடுக்கிறது பெட்டரான வாய்ப்பாக இருக்கும். இப்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி உமன்ஸ் மேட்ச்சில் ஆல்ரவுண்டர் தான் நல்ல டாமினேட் பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் வந்து நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டர் பேட்டர் இவங்க தான் மாற்றி சிவிசி வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேட்டினுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா பேட்டர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா பவுலினுக்கு தான் போகுது அப்படின்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர் இதுக்கு தான் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பாயிரும். இப்போ இந்த மேட்ச்சில் இந்த விக்கெட் கீப்பர் செக்ஷனில் இப்போ இந்த இது வந்து கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். இப்போ இதில் 2 ஒருத்தங்க பெமௌண்ட் ஹை பிக்கில் இருக்காங்க, 2 பேர் லோ பிக்கில் இருக்காங்க. இப்போது இதில் இவங்க 2 பேரும் ஒரே டீம் தான். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஹீத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆவரேஜாக இருக்குது. இப்போது நீங்கள் இந்த WF டீம் தான் வின் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு ஆள் எடுத்தால் போதும். ஆனால் நீங்கள் ரிஸ்காக ஜிஎல் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த 2 பேர்லேருந்து ஒரு லோ பிக் உள்ளே வந்துடுவாங்க. ஜிஎல் ப்ளே பண்ணுறதா இருந்தால் அவங்கள கூட ட்ரை பண்ணலாம், இந்த பிக்கை லீவ் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஜிஎலுக்கு எடுக்கும்போது அப்படி ரிவர்ஸ் மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். எந்த பிளேயரை எல்லோரும் எடுப்பாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான பிளேயரை ட்ரை பண்ணலாம். இவங்க கொஞ்சம் வென்யூ கம்மியாக தான் இருக்குது, அதுக்கு இவங்கள பெட்டராக ட்ரை பண்ணலாம். இந்த டீம் அதாவது அந்த WF டீம் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சா இவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லோ பிக்கில் இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃப் பிக்காக போகிறதா இருந்தால் இந்த ஒரு பிளேயர் தான் வருவாங்க விக்கெட் கீப்பரில் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் இவங்களே எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் 130 வரைக்கும் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஸோ அதான் நோட் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த பேட்டிங் கேட்டகரி பார்க்கும்போது யார் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த பிளேயர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லிட்ச்ஃபீல்டு வந்து இந்த வென்யூவை பொறுத்தவரை நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 130க்கு மேலே இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. ரெண்டாவது டங்க்லி சேஸின் பண்ணும்போது நல்லாவும் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 130க்கு எபோவும் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்விஸ் இவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஆனால் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் வென்யூ வந்து புவராக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து யார் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கிறது யார் எடுப்பாங்கன்னா லிட்ச்ஃபீல்டையும் டங்க்லியும் தான் ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் பொறுத்து இவங்களுக்குள்ள ரொட்டேஷன் பிக்கில் அந்த பிளேயர் ஆனவங்க வருவாங்க. ஒன்று லிட்ச்ஃபீல்டு வருவாங்க, இல்லை அப்படின்னா டங்க்லி வருவாங்க. மேக்ஸிமம் டங்க்லியை சேஸின் பண்ணும்போது எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன். அவங்க மேக்ஸிமம் 1 டவுன் மேபி இறங்கலாம், இல்லை ஓப்பனிங் பண்ணலாம். ஓப்பனிங் பண்ணுறத விட 1 டவுன் இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க சேஸின் பண்ணாங்கன்னா. லிட்ச்ஃபீல்டு பொறுத்தவரை போத் இன்னிங்ஸுமே நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பேர்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க உறுதியாக, அதுவும் நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க. ஆனால் எஸ்எலுக்கு வந்து நீங்கள் இந்த 2 பேரையும் எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும், உங்கள் கூட வரவங்க எடுக்க தான் செய்வாங்க. ஆனால் ஜிஎலுக்கு இதில் ஒருத்தங்களை ரிஸ்க்காக லீவ் பண்ணிக்கிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டங்க்லி தான் வருவாங்கன்ட்டு நீங்கள் அவங்கள எடுத்தீங்கன்னா லிட்ச்ஃபீல்டை லீவ் பண்ணிவிட்டு இந்த ஆர்மிட்டேஜ் எடுங்க. இவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. வென்யூவில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டினுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா வீசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். லோ பிக்கில் இருப்பாங்க, உங்களுக்கு ரேங்க் டாப்பில் வந்து கூடும். ஸோ இவங்களை நீங்கள் ஸ்மால் லீக்குக்கு கூட அடிஷ்னலாக ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்மால் லீக்குக்கு இதிலேருந்து ஒரு பிளேயர் எடுக்கலான்னா அந்த ஆர்மிட்டேஜ் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா பெருசாக பண்ணலாம், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு ட்ரீம் டீமாவது வருவாங்க. ஸோ இதிலிருந்து ஒரு லோ பிக் வரணும்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இவங்களை எடுக்கலாம். இவங்களை இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா லிட்ச்ஃபீல்டையும் எடுக்கிறீங்க அப்படின்னா டங்க்லியை கூட லீவ் பண்ணலாம். ஆனால் ஸ்மால் லீக்களுக்கு லீவ் பண்ண வேண்டாம், அதில் ட்ரை பண்ணிக்கிங்க. இவங்க இந்த ஆர்மிட்டேஜ் இந்த 3 பேரும் இந்த இதில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
அதில் நீங்கள் ஜிஎலுக்கு ப்ளே பண்ணுறதா இருந்தால் லிச்ஃபீல்டு டங்கிலியிலேருந்து யாராவது ஒருத்தங்களை லீவ் பண்ணிவிட்டு ஆர்மிட்டேஜை அவங்களுக்கு பதிலாக எடுக்கலாம். இந்த லீவிஸ் பொறுத்தவரை நீங்கள் டங்கிலிக்கு பதிலாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் டங்கிலி பக்கமே போவாங்க, நீங்கள் லீவிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து எப்படியும் 2 to 3 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அந்த சொன்ன நம்ம லோ பிக் பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரி பொறுத்தவரை எல்லாருமே பார்த்திங்கன்னா டபுள் ரோல் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இதில் நல்ல ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல பாயிண்ட் எடுப்பாங்க அப்படின்னா ஜானசன் ப்ளே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு இருக்குது. இந்த கேட்டகரியில் மேக்ஸிமம் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த கேட்டகரியிலேருந்து கண்டிப்பாக வந்துடும். சி இல்லைனா விசி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மேத்யூஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிவிட்டு பேட்டிங் போகிறாங்கன்னா, பேட்டிங் 2வது போகிறாங்கன்னா கேப்டன் அளவுக்கு இல்லை வைஸ் கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணாங்கன்னா. ஜானசன் பொறுத்தவரை அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிவிட்டு பேட்டிங்க்கு போகிறாங்க. பேட்டிங் அவங்களுக்கு சான்ஸ் கம்மியாக கூட கிடைக்கும் டாப் ஆர்டரில் அடிச்சிட்டா. அதனால் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு டாப் 4 பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அடுத்து மேத்யூஸ். இப்போது இதில் எல்லாருமே எடுக்கிறது யாரெல்லாம் எடுப்பாங்கன்னா வரேகம் எடுத்துருவாங்க, சதர்லாண்ட் எடுத்துருவாங்க, இந்த ஜானசன் எடுத்துருவாங்க ஸ்மால் லீக்கு. இது போக இதில் யார் இன்னொரு டிஃப்ரென்ஷியல் பிக்கு இருக்காங்க, யார் நல்ல கூடையும் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவிட்சன் தான். இவங்க பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிளேயருடைய த்ரெட்டும் வச்சுருக்காங்க. இப்போ சதர்லாண்டு டீம் வந்து வின் ஆகுதுன்னா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டாங்கன்னாலும் வின் ஆயிரும். இவங்க இந்த வரேகம் பண்ணிட்டாங்கனாலே மேக்ஸிமம் வின் ஆயிரும். ஸோ இவங்களை ஜிஎலுக்கு ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். இப்போது அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போது ஆல்ரவுண்ட் கேட்டகரியில் இந்த 4 பேரை தவிர மற்ற 3 பேருமே லோ பிக்கில் இருப்பாங்க. அதில் இவங்க 2 பேரும் பிளெயின் லெவலில் இருப்பாங்க, இந்த கிரிஃப்ஸும் டேவிட்சனும். இப்போது ஒருத்தங்க மட்டும்தான் இருக்காங்கன்னா அவங்க மேபி வராமல் கூட போயிடலாம். ஆனால் கிரிஃப்ஸும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க, இல்லை ஒரு வேளை இவங்க ஃப்ரேசர் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து ஒரு லோ பிக்கு வந்து ட்ரீம் டீம் வந்துடும். ஸோ ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க கண்டிப்பாக இவங்களை உங்கள் டீமில் வச்சு ஒரு டீம் எடுங்க. நீங்கள் பிளேயராக எடுத்தால் கூட போதும், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரேங்க்கு வந்து உங்களுக்கு கூடும். கண்டிப்பாக இந்த 4 பேர் தான் எல்லாரோடைய கான்சன்ட்ரேஷனும் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இதிலேருந்து 5 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கைப்பிக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா சதர்லாண்ட் இல்லைனா மேத்யூஸ், இந்த 2 பேர்லேருந்து யாரையாவது வேணால் ஒருத்தங்களை ஜிஎலுக்கு லீவ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி லீவ் பண்ணுறீங்க, இப்போ மேத்யூஸை லீவ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல யாரெல்லாம் வருவாங்கன்னா சதர்லாண்ட், வரேகம், இவங்க டேவிட்சன், ஜோனசன் ஆனால் இந்த மேட்ச் உறுதியாக வந்துடுவாங்க, அவங்கள லீவ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி வருவாங்க. இவங்க ஹை பர்சன்டேஜ் கேப்டனில் இருக்கிறதுனால நீங்கள் எஸ்எலுக்கு லீவ் பண்ண வேண்டாம், ஜிஎலுக்கு வேணால் லீவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பவுலிங் கேட்டகரியில் யார் யாருக்கெல்லாம் ட்ரீம் டீம் ஆப்ஷனில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த பிளேயரை நம்ம ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணலாம், அதே மாதிரி ரிஸ்க் எடுத்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த இஸ்மாயில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ், எல் ஸ்மித்து, இந்த 3 பேரை தான் மேக்ஸிமம் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க எடுப்பாங்க. அவங்க லைனில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 3 பேரை தான் எடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ஜிஎலுக்கு இந்த இஸ்மாயில், எல் ஸ்மித்தில் யாராவது ஒருத்தங்களை எடுத்தால் போதும். மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் இந்த 2 பேர்லேருந்து ஒரு ரொட்டேஷன் பிக்கில் இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுக்கலாம். இஸ்மாயிலுக்கு பதிலாக யார் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவிஸ், அவங்க வந்து நல்லா தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போடும்போது நல்லா போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இஸ்மாயிலை விட இவங்களை எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து எல் ஸ்மித்தை கூட செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு லோ பிக்கு அதே டீமில், இவங்க டீம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு லோ பிக் யாருன்னா இந்த லிவிக். இவங்க பொறுத்தவரை அந்த வென்யூலையும் சரி
அவங்க ரீசன்ட் ஃபார்மும் சரி கன்சிஸ்டன்சியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஸ்பின் பண்ணுறதுனால விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் 10 பால் வரைக்கும் போடுவாங்க. அது விக்கெட் கிடைக்கும் போது 15 பால் வரைக்கும் போடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரொட்டேஷன் பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லீக்கில் வர பிக்குனா லீவிக்கும் அதே மாதிரி இந்த டீமில் பொறுத்தவரை இவங்க 2 பேர், இந்த 2 பேரில் இருந்து யார் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். அதுவும் ரொட்டேஷன் பேஸில் ட்ரை பண்ணலாம். இப்போது கே கிராஸ் எடுக்கிறீங்கன்னா அதோடு சேர்த்து ஒரு பவுலர் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எல் ஸ்மித்தை விட்டுட்டு கூட நீங்கள் இஸ்மைலை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இவங்க இதில் இருக்கிற நல்லா ப்ளே பண்ணக்கூடிய லோ பிக் பிளேயர் யாருன்னா கே லீவிக் இவங்க டீமில். அதே மாதிரி இவங்க டீமில் இந்த 2 பேர்லேருந்து யாராவது ஒருத்தங்க. ஸோ ஸ்மால் லீக் பொறுத்தவரை இந்த இடத்துல இருந்து 2 லோ பிக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். யார் ஃபஸ்ட்டு பவுலிங் இப்போ இவங்க டீம் ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு லோ பிக் இந்த இடத்துல உள்ளே வந்துடும். அதே மாதிரி இவங்க டீம் போடுறாங்கன்னா மேபி டேவிஸ் லீவிக்லேருந்து ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக 2 லோ பிக் உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடும். ஸோ அந்த பிளேயரை மெயினாக வச்சுட்டு நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணணும். எல்லாரும் இஸ்மைல், கே கிராஸ், எல் ஸ்மித் தான் எடுப்பாங்க. நீங்கள் அவங்களோட சேர்த்து இஸ்மைல் எடுக்கிறீங்கன்னா கூட லீவிக்கும் சேர்த்து எடுங்க. அதே மாதிரி கே கிராஸ் எடுக்கிறீங்கன்னா அதோட சேர்த்து பல்லிங்கர் எடுங்க, இல்லையா எல் ஸ்மித் எடுங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக 4 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் நம்ம சொன்ன லோ பிக் பிளேயர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜிஎல் ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல் ட்ரை பண்ணால் கூட இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க, அப்படி இல்லைன்னா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க. மேக்ஸிமம் இதில் யார் ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்களோ அந்த லோ பிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். இது ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லேயும் 50% பிலோ. இது லேடிஸ் மேட்ச்னால கேட்டகரி வைஸ்னால் விக்கெட் கீப்பர் செக்ஷன், பேட்டிங் செக்ஷன், பவுலிங் செக்ஷன், ஆல்ரவுண்டர் செக்ஷன், இப்படி கேட்டகரி வைஸ் நீங்கள் ஒரு லோ பிக் வச்சு ட்ரை பண்ணுங்கள். மேட்ச் ஈக்குவல் ஃபைட்டோட போச்சுன்னா அந்த ஆல்ரவுண்டர் அந்த லோ பிக் உள்ளே வந்துருவாங்க ஜிஎலுக்கு. ஸோ 50க்கு பிலோ கண்டிப்பாக 4 பேராவது உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. பவுலினுக்கு போச்சுன்னா 5 பேர் வந்துடுவாங்க. இப்போ இதே ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 50 எபோவ் நீங்கள் 8 பேர் டு 9 பேர் எடுத்துகிட்டு 2 லோ பிக்கு, அது நம்ம ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டரில் சொன்ன லோ பிக்கும் நீங்கள் பவுலரில் சொன்ன லோ பிக்கும் ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். பேட்டிங்கில் நீங்கள் பெட்டர் உங்களுக்கு சேஃப் பிளேயரையே ட்ரை பண்ணலாம். நீங்கள் லோ பிளேயர் எடுத்தால் நம்ம சொன்ன ஒரு லோ பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்மால் லீக்கில். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் யூஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.